Hi students, in the class நம்ம பார்க்க போகிற question என்னன்னா potentiometer which is used to measure the potential difference. நம்ம இது last classல last point நான் அதை சொன்னேன். Potentiometer is an instrument as the name indicates which is used to find the potential difference between any two points. ஸோ அப்போ potentiometer யூஸ் பண்ணி எப்படி potential difference மெஷர் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். செகண்ட் திங், கம்பேரிசன் ஆஃப் EMF ஆஃப் டூ கிவன் செல்ஸ் யூஸிங் பொட்டன்ஷியோமீட்டர், அதையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் நல்லா பாருங்கள், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பொட்டன்ஷியோமீட்டர் பற்றி டெஃபினட்டாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். லாஸ்ட் கிளாஸில் பொட்டன்ஷியோமீட்டர்னா என்ன, பொட்டன்ஷியல் கிரேடியன்ட்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். அதோட கண்டினியூஷனாக நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ப்ளீஸ் லிசன் அண்ட் கோஆப்ரேட். ஓகே, குட். பாருங்கள், வாட் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் த பொட்டன்ஷியோமீட்டர், ஹவு இட் ஒர்க்ஸ், அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். எப்படி பொட்டன்ஷியோமீட்டர் ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். பாருங்கள், அதுக்கு முன்னாடி பொட்டன்ஷியோமீட்டரோட ஒர்க்கிங்கை படிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. லிசன், let us consider two cells naming as E1 and E2 which are connected as shown in the figure. These two cells are connected in series with the galvanometer. இந்த ரெண்டு செல்லையும் கொண்டாந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு galvanometerல நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். galvanometer G. galvanometerல எப்பொழுதுமே galvanometerல கரண்ட் பாஸ் ஆகலை அப்படின்னா இட் ஷோஸ் ஜீரோ டிஃப்ளெக்ஷன், 0 பாயிண்ட்டை காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் ஒரு டைரெக்ஷனில் பாஸ் ஆனால் டுவோர்ட்ஸ் ரைட், அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் பாஸ் ஆனால் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இது காமிக்கும். இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இதை பண்ண போகிறோம். பிகாஸ் இங்கே ரெண்டு செல் கனெக்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போ செல் 1, இந்த செல் 1ல் கரண்ட் எங்கே பாஸ் ஆகும்? கரண்ட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் பொட்டென்ஷியல் டு லோயர் பொட்டென்ஷியல். ஸோ இந்த பாத் இது எப்படி போகும், போகிறதுக்கான வழி என்ன? இங்கேருந்து இப்படி தான் போய் ஆகும். தட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ், இப்படி ஃப்ளோ ஆகும் சார். செல் 2, இந்த செல் 2ல் பாருங்கள், ஒரு பாசிட்டிவ் டெர்மினல் ஒரு நெகட்டிவ் டெர்மினல் இருக்குது. பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினலுக்கு தான் கரண்ட்டு போகும். இதோட பாத் எப்படி இருக்கும்? கிளாக் வைஸில் இருக்கும். ஸோ அப்போ இதில் கரண்ட் எப்படி சார் பாஸ் ஆகும்? இதிலேருந்து கரண்ட்டு கிளாக் வைஸில் பாஸ் ஆகும், இப்படி பாஸ் ஆகும். ஸோ அப்போ galvanometerல ரீடிங் எப்படி காமிக்கும்? இப்போ அதுதான் கேள்வி. whether the galvanometer shows deflection for the cell of EMF 1 or EMF 2. இந்த EMF உண்டான கரண்ட்டை இதை காமிக்குமா, இந்த EMF உண்டான கரண்ட்டை காமிக்குமா? ஒரே நேரத்தில் ரெண்டு கரண்ட்டு பாஸ் ஆகுதே சார், ஒன்று ஆன்டி கிளாக் வைஸில் இன்னொன்று கிளாக் வைஸில். அப்போ galvanometer எந்த டிஃப்ளெக்ஷனை காமிக்கும், எந்த டைரக்ஷனில் அது இருக்கும்? சரியா? இப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய டவுட் வருது இல்லையா? ஒன்றும் இல்லை, இவங்க ரெண்டு பேரில் யார் கிரேட்டரோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செல்லோட EMF 5 volt, இந்த செல்லோட EMF 8 volt, which is greater, E2 is greater than E1. ஸோ அப்போ இது 5 volt, இது 8 volt. ஸோ இதோட 5 volt இதில் இருக்க 5 volt பேலன்ஸ் பண்ணிவிடும். ரிமைனிங் 3 volt இருக்கு இல்லையா? 8 voltல 5 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 3. அப்போ 3 volt பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆர் 3 volt EMF is created by this cell. Due to this the current flows along clockwise direction. So the galvanometer for example shows its reading towards right. For example இதை காமிக்கலாம் எப்போ E2 is greater than E1 இருந்துச்சுன்னா. ஒருவேளை E1 is greater than E2, இது 8 volt இது 5 volt இருந்துச்சுன்னா அப்போ இதுதானே கிரேட்டர். எவ்வளோ கிரேட்டராக இருக்குது? 3 volt கிரேட்டராக இருக்குது. அப்போ கரண்ட் எப்படி போகும்? ஆன்டி கிளாக் வைஸில். அப்போ galvanometer இந்த டைரக்ஷனில் கரண்ட்டை காமிக்கும், ஜஸ்ட் ஆப்போசிட் டு த ப்ரீவியஸ் டைரக்ஷன். ஸோ whichever is better, whichever is greater, E1 is greater than E2 or E2 is greater than E1, அதை வச்சு தான் நம்ம கரண்ட் எந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுது அப்படின்றத சொல்ல முடியும். ஓகே, குட். ஒருவேளை சார் நான் இதுலேயும் 5 volt இதுலேயும் 5 volt கனெக்ட் பண்ணுறேன் சார், both are 5 volt. ஓகே, now the galvanometer shows what? that is 0 reading. இப்போ இங்கே காமிக்கும் சார், கரண்ட்டே பாஸ் ஆகாது. ரெண்டு செல் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க சர்க்கியூட்டில், ஆனால் கரண்ட்டு பாஸ் ஆகாது. பிகாஸ் இதோட பொட்டென்ஷியலில் இதோட EMF இதுவும் இதோட EMF இதுவும் பேலன்ஸ் பண்ணிடும். தேர் இஸ் நோ நெட் வோல்டேஜ், தேர் இஸ் நோ நெட் கரண்ட். அப்போ உங்களுக்கு galvanometer ஷோஸ் 0 கரண்ட் இன் த சர்க்கியூட். இந்த சர்க்கியூட்டில் கரண்ட்டே பாஸ் ஆகாது. பட் தேர் இஸ் அ EMF, இங்கே EMF இருக்குது, இங்கே EMF இருக்குது. பட் நம்ம இந்த பிரின்சிபலில் இதுபடி ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் இப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா galvanometer shows nil deflection or 0 deflection. So the current passing through the circuit is 0 if E1 is equal to E2. Don't forget, this is called balancing principle. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பேலன்சிங் பிரின்சிபல்னு சொல்லுவோம்.
பேலன்சிங் பிரின்சிபல் ஆர் ஜீரோ கரண்ட் பிரின்சிபல்னு சொல்லலாம். பேலன்சிங் பிரின்சிபல் ஆர் ஜீரோ கரண்ட் பிரின்சிபல். என்ன பேலன்ஸ் ஆகுது? ரெண்டோட இஎம்எஃப்பும் பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நெட் பொட்டன்ஷியல் ஜீரோ. பொட்டன்ஷியல் ஜீரோன்றனால கரண்ட்டும் ஜீரோ. அதுதான் ஜீரோ கரண்ட் பிரின்சிபல். எதுக்கு சார் இதை இப்போ சொல்லித்தரீங்க? திஸ் இஸ் த பிரின்சிபல் விச் இஸ் யூஸ்ட் இன் பொட்டென்ஷியோமீட்டர் ஆல்சோ ஃபார் மெஷரிங் த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ அப்போ இதை தான் இங்கே பண்ண போகிறோம். அதனால தான் நான் இதை இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இது உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும். ஸோ நவ் வி கன்சிடர் த பொட்டென்ஷியோமீட்டர் wire AB whose length is said to be 10 meter or 10,000 millimeter. ஸோ மீட்டரில் சொல்லணும்னா 10 மீட்டர் wire எடுத்துக்கிறோம். யூஸ்வலி 10 மீட்டர் wire தான் இருக்கும். பொட்டென்ஷியோமீட்டர் இஸ் an instrument which is placed on a wooden plank. ஒரு வுட்டு மேலே தான் வச்சுருப்பாங்க. அதில் 10 மீட்டர் wire இருக்கும். ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னா எண்டிங் பாயிண்ட் B. இட் இஸ் a 10 மீட்டர் wire. ஸோ இதை நான் ஒரே ஒயராக கன்சிடர் பண்ணிக்கிறேன், சிங்கிள். ஓகேவா, சிங்கிள் இதாக காமிச்சிருக்கேன். ஆனால் உண்மையிலேயே பொட்டென்ஷியோமீட்டர் wire எப்படி இருக்கும் அப்படின்னா 10 மீட்டர் wire ஆர் செக்மெண்டட், 10 செக்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் they all having connections. ஓகேவா, இதை கட் பண்ணி எப்படி ஒட்டியிருக்க மாட்டாங்க. பாருங்கள், ஸ்டார்டிங் பாயிண்ட் A அப்படின்னா இந்த வயர் இங்கே ஆரம்பித்து 1 மீட்டர், அடுத்தது 2 மீட்டர், 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ 10 மீட்டர்ஸ் வயரையும் அந்த வுட்டு மேலே ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுருப்பாங்க, கட் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. தொடர்ச்சியாக தான் இருக்கும் ஒயர், கண்டினியூஸ் ஒயர்ஸாக தான் இருக்கும். செக்மெண்ட்டாக பிரித்து வச்சுருந்தாலும் அதுக்கு கனெக்ஷன்ஸ் இருக்கும், அதை கட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதை தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஏபின்றதை இது சர்க்யூட்டில் எவ்வளோ பெரிய ஒயரை ட்ரா பண்ண முடியாது, அதனால தான் நான் சர்க்யூட்டில் எப்படி ட்ரா பண்ணியிருக்கேன், ஏபி. ஸோ நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும், ஏபி இஸ் a 10 மீட்டர் wire whose length is 10 மீட்டர் wire which is made up of resistance wire. இது என்ன ஒயர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஒயர் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன்னா இதில் கரண்ட்டு பாஸ் ஆகும்போது இது ரெசிஸ்டன்ஸ் ஒயராக இருந்தால் தான் இட் ஹேவ் சம் பொட்டென்ஷியல் கிரேடியன்ட். நம்ம பொட்டென்ஷியல் கிரேடியன்ட்னா என்னன்றது லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கும். சரியா, ஃபால் இன் பொட்டென்ஷியல் பெர் யூனிட் லென்த். ஸோ அப்போ பொட்டென்ஷியல் ஃபால் ஆகணும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். சரியா, அப்போ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஒயர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ பொட்டென்ஷியோமீட்டர் ஒயராக செலக்ட் பண்ணக்கூடிய ஒயர் டெஃபினெட்லி ரெசிஸ்டன்ஸ் ஒயராக தான் இருக்கணும். ரிமைனிங் இந்த ரெட் கலர் லைன்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, இது எல்லாமே கண்டக்டர். இட் இஸ் யூஸ்வலி கண்டக்டர். கண்டக்டராக என்ன எடுத்துக்கலாம், காப்பர் ஒயர் கூட எடுத்துக்கலாம். இட் இஸ் a குட் கண்டக்டர் which consist of negligible resistance. ஸோ இது எல்லாமே கண்டக்டர் ஒயர். இந்த ப்ளூ லைனில் காமிச்சிருக்கிறது மட்டும்தான் ரெசிஸ்டன்ஸ் ஒயர் which is a potentiometer wire of 10 meter length. Okay, the next a scale along with potentiometer wire is placed on the wooden plank. பாருங்கள், ஒரு ஸ்கேல் இருக்கும். இந்த பொட்டென்ஷியோமீட்டர் ஒயர் கூடயே நீளமாக ஒரு ஸ்கேல் இருக்கும். இந்த டயக்ராமில் பார்க்குறோன்னா இப்படி ஒரு ஸ்கேலை ஃபிட் பண்ணிவிடுவாங்க. a 1 meter scale is placed along the potentiometer wire. சரியா, இந்த இடத்துல ஸ்கேலை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. எதுக்காக சார்? ரீடிங் மெஷர் பண்ணுறதுக்கு தான். மீட்டர் பிரிட்ஜில் பார்த்துருப்போம் இல்லையா, அதே மாதிரி ரீடிங் மெஷர் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஸ்கேலை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ரைட், வாட் த சர்க்யூட் கன்சிஸ்ட் ஆஃப். இப்போ ஏபின்றது பொட்டென்ஷியோமீட்டர் ஒயர், இதில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் ஏல பொட்டென்ஷியல் வியாக இருந்தால் பியில் பொட்டென்ஷியல் ஜீரோவாக இருக்கும். தேர் இஸ் சம் ஃபால் இன் பொட்டென்ஷியல் பிகாஸ் ஆஃப் த பொட்டென்ஷியல் கிரேடியன்ட். இந்த இடத்துல பொட்டென்ஷியல் கிரேடியன்ட் இருக்கும். அந்த பொட்டென்ஷியல் கிரேடியன்ட்டுக்கான காரணம் ரெசிஸ்டன்ஸ். பொட்டென்ஷியல் கிரேடியன்ட்னா என்னன்னு புரியாதவங்க இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ பாருங்கள். இந்த பொட்டென்ஷியல் கிரேடியன்ட்டுக்கு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய லெட்டர் ரோ, இதுவும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருப்போம். ரோ இஸ் த பொட்டென்ஷியல் கிரேடியன்ட். ரைட், நவ் த A end of the potentiometer wire is connected with a key and a battery and a rheostat which is used to vary the current flowing through the circuit. ஸோ பேட்டரி என்னன்றது உங்களுக்கு தெரியும், which provides potential difference. கீ ஆன் ஆஃப் கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரியோஸ்டாட் which is used to vary the resistance. ரெசிஸ்டன்ஸை வேரி பண்ணுறதுக்காக. ரெசிஸ்டன்ஸ் வேரி பண்ணுறதுனால என்ன சார் ஆகும், பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் வேரி ஆகும். கரண்ட் அதிகப்படுத்துறதுக்கும் குறைக்கிறதுக்கும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ரியோஸ்டாட்டை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ப்ரைமரி சர்க்யூட். கவனிங்க, the other end of A is connected to a cell of EMF E1. பாருங்கள், அதர் எண்டை கனெக்ட் பண்ணியிருக்கோமா. இது எப்படி கனெக்ட் பண்ணணும், இதை கனெக்ட் பண்ணும்போது ஒரு ஞாபகம் வச்சுக்கணும், இந்த பிரின்சிபலை யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் இஸ் கனெக்டட் டு ப்ளஸ்ஸா, மைனஸ் இஸ் கனெக்டட் டு மைனஸ். அது பாரு தான் இங்கே பாருங்கள், த பாசிட்டிவ் எண்ட் இஸ் கனெக்டட் டு த பாசிட்டிவ். பேட்டரியோட பாசிட்டிவ் செல்லோட பாசிட்டிவ் கனெக்ட் ஆகிற மாதிரி தான் கனெக்ஷன் கொடுக்கணும். த நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த செல் இஸ் கனெக்டட் டு எ கேல்வனோமீட்டர். இதுக்காக கரண்ட் பாஸ் ஆனால் இது காமிக்கும். அண்ட் த அதர் எண்ட் ஆஃப் த கேல்வனோமீட்டர் இஸ் கனெக்டட் டு எ ஹை ரெசிஸ்டன்ஸ் த்ரூ ஜாக்கி. ஹை ரெசிஸ்டன்ஸில் கனெக்ட் பண்ணி ஜாக்கி கொடுக்கலாம், இல்லை டேரெக்டாக ஜாக்கி கொடுத்தாலும் ஓகே.
சரியா? ஸோ த galvanometer is connected to a jockey. So metal jockey is used to make a connection between the galvanometer and the circuit. வேறு ஒன்றும் கிடையாது. இந்த galvanometer வந்து சர்க்யூட்டுக்கு ஒரு தொடர்பு ஏற்படுத்துறதுக்கு தான் மெட்டல் ஜாக்கி. இந்த மெட்டல் ஜாக்கியை பற்றி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கோம்ல, இது ஒரு மெட்டல் பென் ஷேப்லேயோ பென்சில் ஷேப்லேயோ இருக்கும், அதுதான். ரைட். ஸோ இந்த சர்க்யூட்டில் இருக்க எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் என்னென்ன அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நவ் இப்போ இந்த இடத்துல E1 ஈக்குவல் டு E2 அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொண்டு வந்தோம்ல, இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷனில் தான் கரண்ட் ஜீரோ வருது. ஸோ அதே தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த பேட்டரி இஸ் ஈக்குவல் டு த இஎம்எஃப் அக்ராஸ் த செல். இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட்டை நம்ம கொண்டு வரணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? சர்ச்சிங் தட் பாயிண்ட் பை யூஸிங் ஜாக்கி. இந்த ஜாக்கியை வச்சு இந்த ஏன்ற பாயிண்ட்லேருந்து நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே வரணும். அப்படி மூவ் பண்ணிக்கிட்டே வந்தால் ஃபர்ஸ்ட்டு சுவிட்செல்லாம் ஆன் பண்ணிடணும். சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா கரண்ட்டு பாஸ் ஆக ஆரம்பிச்சிருமா சர்க்யூட்டில். இப்போ நீங்கள் என்ன செய்யணும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீங்கள் கொண்டாந்து ஜாக்கி வைக்கிறீங்க. இந்த இடத்துல ஜாக்கியை வச்சிங்கன்னா it shows current in one direction. For example, say left. Galvanometer shows left side deflection. அதே இந்த பிக்கு பக்கத்தில் கொண்டாந்து வச்சிங்கன்னா it shows right side deflection. ஏன் சார் இந்த இடத்துல லெஃப்ட் சைட் டிஃப்ளெக்ஷன் வரதுக்கு காரணம் யார்? ஒருவேளை இந்த பேட்டரியாக இருக்கலாம், இந்த பேட்டரியில் வோல்டேஜ் அதிகமாக இருந்திருக்கலாம். இந்த ரைட் சைட் டிஃப்ளெக்ஷனுக்கு காரணம் என்ன? செல் ஆஃப் இஎம்எஃப். ஸோ இந்த சைட்லேருந்து போகக்கூடிய கரண்ட், இதுலேருந்து போகக்கூடிய கரண்ட், இதுலேருந்து வரக்கூடிய கரண்ட், இதுலேருந்து போகக்கூடிய கரண்ட், விச் எவர் இஸ் கிரேட்டர் அதுக்கு தகுந்த மாதிரி கரண்ட்டோட டேரக்ஷன் காமிக்கும்னு படித்தோம். ஸோ இப்போ இங்கே வைக்கும்பொழுது ஒரு டேரக்ஷனில் கரண்ட், இங்கே வைக்கும்போது ஒரு டேரக்ஷனில் கரண்ட். ஸோ அப்போ டபுள் சைட் டிஃப்ளெக்ஷன் காமிக்குது. ஓகே, குட். அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் ஏதோ ஒரு பாயிண்டில் இந்த ரெண்டு வோல்டேஜையும் நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகும்? ஜீரோ கரண்ட். தட் இஸ் த பேலன்சிங் பிரின்சிபல். அதை தேடி தான் நம்ம இப்போ ஜாக்கி மூவ் பண்ண போகிறோம். நவ் த ஜாக்கி இஸ் மூவ்டு சர்ச்சிங் தட் பாயிண்ட். இதை மூவ் பண்ணிவிட்டு அப்படியே galvanometer நோட்டிஃபை பண்ணணும். galvanometer பார்க்க உங்களுக்கு என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட்டில் தெரிஞ்ச அந்த கரண்ட்டோட டிஃப்ளெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அட் ஒன் பாயிண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் பாயிண்ட். நவ் when the jockey is placed at this point, the galvanometer shows zero deflection, null deflection காமிக்கும். அப்போ null deflection காமிக்குதுன்னா என்ன அர்த்தம்? கரண்ட்டு சர்க்யூட்டில் பாஸ் ஆகலை. ஏன் பாஸ் ஆகலை? ஏன்னா இதோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் இதோட இஎம்எஃப்பும் இங்கே பேலன்ஸ் ஆகிடுச்சு. தட் இஸ் பேலன்சிங் பிரின்சிபல். இந்த பிரின்சிபல் தான் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ ஜீரோ கரண்ட் பிரின்சிபல் ஆர் பேலன்சிங் பிரின்சிபல். ஸோ அப்போ இதுலேருந்து வரக்கூடிய இதோட பொட்டன்ஷியலும் இந்த எக்ஸாக்ட் திஸ் பாயிண்டில் பேலன்ஸ் ஆகிருக்கு. சரியா? அந்த பாயிண்ட்டை தான் இப்போ நம்ம தேடி கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? ஸோ த டோட்டல் லென்த் ஆஃப் த பொட்டன்ஷியோமீட்டர் வயர் இஸ் 10 மீட்டர். பட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் தான். அப்போ இதோட லென்த் என்ன எடுத்துக்கலாம்? சே எல். எல் இஸ் த லென்த் பிட்வீன் ஏ அண்ட் ஜே. ஏக்கு ஜேக்கு நடுவில் தான் எல். ஸோ இது ரெண்டுக்கு நடுவில் எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது? தட் இஸ் வி. சரியா? வின்ற ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த வின்ற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது? த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வி ஈக்குவல் டு ரோ இன்ட்டு எல். இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் நமக்கு பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு இது எல்லாமே புரியும். வி இஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு எல். த பொட்டன்ஷியல் கிரேடியன்ட், எல் இஸ் த லென்த் பிட்வீன் ஏ அண்ட் ஜி. ஏன்னா இப்போ நம்ம ஏ அண்ட் ஜேக்கு நடுவில் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஜேன்ற பாயிண்ட்டில் பேலன்சிங் பாயிண்ட், ஜே இஸ் த பேலன்சிங் பாயிண்ட். அப்போ ஏஜே இது ரெண்டுக்கு நடுவில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்றது வேணும் அப்படின்னா வி ஈக்குவல் டு ரோ இன்ட்டு எல். சரியா? V is equal to rho into L, where V is the potential difference between the 2 points A and J, rho is the potential gradient, L is the length, AJ அப்படின்ற length. Okay, right. This potential gradient is said to be change in potential with respect to distance. அது ஒன்று ஞாபகம் வச்சுங்க. ரைட். இப்போ இஎம்எஃப், இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? இந்த செல் கொடுக்கக்கூடிய இஎம்எஃப், இப்போ இந்த பேட்டரி கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணியாச்சு. வித் ரெஸ்பெக்ட் டு வித் த ஹெல்ப் ஆஃப் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் வி கால்குலேட்டட் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் ஏஜே. ஓகே, திஸ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் கிவன் பை த பேட்டரி. ஸோ த இஎம்எஃப் இஸ் கிவன் பை ஹூம்? செல். இந்த இஎம்எஃப் கொடுக்குறது யார்? செல். அந்த செல் என்னது? E1. ஸோ இந்த பேலன்சிங் பாயிண்டில் இந்த செல்லு கொடுக்குற இஎம்எஃப்பும் இந்த பேட்டரி கொடுக்குற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ E1 ஈக்குவல் டு V. ஸோ E1 இஸ் ஈக்குவல் டு, இன்ஸ்டெட் ஆஃப் V we write rho into L. சரியா? இதை கொண்டாந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ அப்போ E1 இஸ் ஈக்குவல் டு rho into L. ரைட். வாட் இஸ் ரோ? ரோ இஸ் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட். இந்த பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான் நம்மளால் சொல்ல முடியும்.
ஒரு எக்ஸாக்ட் வெரி அக்யூரேட் வேல்யூ அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாது. சரி, அப்ராக்சிமேட்டாக சொல்லலாம் ஓரளவுக்கு. ரைட், அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? இப்போ இந்த பொட்டன்ஷியல் கிரேடியண்ட்டை இல்லாமல் செய்யணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, இதுக்கு இன்னொரு ஐடியா இருக்குது. என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அண்ட் அனதர் செல் ஆஃப் ஸ்டாண்டர்ட் இஎம்எஃப் இஸ் கனெக்டட். நல்ல வார்த்தையை கவனிங்க. அண்ட் அனதர் செல் ஆஃப் ஸ்டாண்டர்ட் இஎம்எஃப் இஸ் கனெக்டட். இந்த செல்லோட இஎம்எஃப் நமக்கு தெரியாது. இஎம்எஃப் தெரிஞ்ச ஒரு செல்லை இங்கே நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். இஎம்எஃப் தெரிஞ்ச ஒரு செல், ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இப்போ நான் கனெக்ட் பண்ணக்கூடிய செல்லோட இஎம்எஃப் E2 which is equal to 1.08 volt. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இது 1.08 volt அப்படின்ற இஎம்எஃப் தெரிஞ்ச ஒரு செல்லை நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா which is connected. எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன். இந்த இடத்துல பாருங்கள். இந்த இடத்துல இப்படி கனெக்ட் பண்ணலாம் நீங்கள். ஓகே, இப்போ இன்னொரு செல்லை நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்விட்ச் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக இப்படி கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேருந்து கால்வனாமீட்டருக்கு டைரக்ட் கனெக்ஷன் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நீங்கள் கவனிங்க, இதுலேருந்து கால்வனாமீட்டருக்கு நான் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, இது ஞாபகம் வச்சுங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இது செல் E1 which is unknown. This is a cell E2 which is known. That is a standard EMF னு சொல்லிட்டேன். These two are connected with the help of the specialized switch called DP-DT switch. அந்த DP-DT switch இருந்தால் ஈஸியாக நம்மளால் கனெக்ட் பண்ண முடியுது. இட் இஸ் a 6-way switch. இதில் 6 டெர்மினல்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 இருக்கும். இதில் இந்த 2 டெர்மினலையும் E1க்கு கனெக்ட் பண்ணும், இது 2 டெர்மினலையும் E2க்கு கனெக்ட் பண்ணும். இது ஏக்கு போடும், இங்கே இந்த பாயிண்ட்டு. இது கேல்வனாமீட்டருக்கு போடும். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக சர்க்யூட்டில். திஸ் இஸ் பாயிண்ட் ஏ. இது ஏலேருந்து வரக்கூடிய கனெக்ஷன், இது கேல்வனாமீட்டருக்கு போகக்கூடிய கனெக்ஷன். இது ரெண்டும் செல் E1ன்ற செல்லு கனெக்ட் பண்ணும், இது E2ன்ற செல்லு கனெக்ட் பண்ணும். சரி, அதுதான் இங்கே நான் சிம்பிளிஃபை பண்ணி போட்டிருக்கேன். ஸோ DP-DT switch is better. ஏன் சார் DP-DT switch யூஸ் பண்ணுறோம் சொல்கிறேன் நான். அதுக்கு முன்னாடி இப்போ பாருங்கள், when a key is placed here, ஒரு கீயை வந்து இங்கே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சரியா, இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்துட்டு இதில் DP-DT ஸ்விட்சில் எப்படி இருக்குன்னா, சென்ட்ரல் ஒரு டெர்மினல் இருக்குது, இப்படி மூவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெர்மினல் மூவ் பண்ணால் இது கனெக்ட் ஆகிடும். இது கனெக்ட் ஆகிடுச்சுன்னா இதை பாருங்கள், இங்கே ஒரு டெர்மினல் இருக்குது, அந்த டெர்மினலை அப்போர்டில் மூவ் பண்ணுவீங்க. அப்போர்டில் மூவ் பண்ணிங்க அப்படின்னா இது கனெக்ட் ஆகிடும். சரியா, இது கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, now the cell E1 is included in the circuit and E2 is excluded. அப்போ கரண்ட் இதுலேருந்து வந்து இப்படி பாஸ் ஆகும் கரண்ட். ஓகே, அப்போ E1 is included. E1 இன்க்ளூட் பண்ணிட்டா என்ன பண்ணணும், மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும், நான் என்ன சொன்னோன்னா அதான் பண்ணணும். ஜாக்கியை மூவ் பண்ணி பேலன்சிங் லென்த்தை கண்டுபிடிக்கணும். அப்படி நீங்கள் பேலன்சிங் லென்த்தை கண்டுபிடிக்கும் போது அப்போ கிடைக்கக்கூடிய லென்த்தை L1ன்னு எடுத்துக்கணும். ஏன் சார் L1ன்னு எடுத்துக்கிறோம்? ஏன்னா இப்போ E1க்கு L1 கிடச்சிருக்கு, அடுத்து E2 கிடைக்கக்கூடியது L2 டிஃபர் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் E1 = ρ × L அப்படின்ற ஜென்ரலைஸ்ட் ஃபார்முலாவை இப்போ 2 செல் இருக்கிறனால E1 = ρ × L1. இப்போ பேலன்சிங் லென்த் கண்டுபிடிச்சிங்களா? நெக்ஸ்ட் இந்த கனெக்ஷனை ரிமூவ் பண்ணிட்டு, அதாவது இங்கே இருக்கக்கூடிய அந்த டெர்மினலை நாம் என்ன செய்கிறோம், இந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணுறோம். தட் மீன்ஸ் இப்போ இந்த கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆகிடும், இது டிஸ்கனெக்ட் ஆகிடும், இது கனெக்ட் ஆகிடும், இது டிஸ்கனெக்ட் ஆகிடும். இது டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், நவ் த கரண்ட் ஃப்ரம் A ஃப்ளோஸ் த்ரூ திஸ் டைரக்ஷன். ஸோ அப்போ இது டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. சரியா, இது வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். அதுக்கான ரீசன் இதுதான். இங்கேருந்து உங்களுக்கு செல் E2 சைடில் நீங்கள் வந்து DP-DT ஸ்விட்சினுடைய டெர்மினலில் மூவ் பண்ணுறதுனால E1 எக்ஸ்க்ளூட் ஆகிடும், இந்த E2 மட்டும்தான் இன்க்ளூட் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி இதில் சர்க்யூட் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க யூஸிங் DP-DT ஸ்விட்ச். ஸோ அப்போ E2 இஸ் இன்க்ளூடட், E1 இஸ் எக்ஸ்க்ளூடட். நவ் இப்போ பேட்ரி இருக்குது, அதே போல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். E2ன்றது EMF. இப்போ இந்த EMFக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜாக்கி மறுபடியும் மூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கிடைக்கலாம், இந்த பேலன்சிங் பாயிண்ட் மாறும். ஸோ அப்போ பேலன்சிங் லென்த் மாறும். அந்த பேலன்சிங் லென்த்தை நீங்கள் என்ன சொல்லலாம்னா E2ன்னு சொல்லலாம். அப்போ E1 = ρ × L1, E2 = ρ × L2. our aim is to find E1. சரியா, அப்போ என்ன செய்யலாம், E1/E2 = L1/L2. பாருங்கள், ஈக்குவேஷன் நம்பர் 1/2, E1 = ρ L1 divided by E2 போட்டிங்கன்னா that is ρ L2. அப்போ என்ன ஆகும், ரோ கெட் கேன்சல், the potential gradient கேன்சல் ஆகிடும். பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் கேன்சல் ஆகிடுச்சுன்னா E1
by E2 is equal to L1 by L2. ஸோ E1 தான் நமக்கு வேணும் அன்னோன் குவான்டிட்டினா L1 by L2 into E2ன்னு எழுதுகிறோம். ஸோ இதில் ரெண்டு பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் என்ன விஷயன்றதை சொல்கிறேன், நல்லா கவனிங்க. This is a potentiometer using measuring potential difference, right? Okay. Here we are measuring EMF of unknown quantity using EMF of a known quantity. சரியா, ஸ்டாண்டர்ட் EMF வச்சுக்கிட்டு அன்னோன் EMF கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் EMF கொஷினில் கொடுத்துட்டாங்கன்னா L1 by L2 நம்ம மெஷர் பண்ணுறதை வச்சுக்கிட்டு L1 by L2 into E2 போட்டிங்கன்னா we get the EMF of a unknown cell. அந்த அன்னோன் செல்லுடைய EMF கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இல்லை சார், இப்போ இந்த ரெண்டு EMFையும் நான் கம்பேர் பண்ணணும். தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர். கம்பேரிசன் ஆஃப் EMF ஆஃப் டூ கிவன் செல்ஸ். இது ரெண்டு செல்லோட EMF நான் கம்பேர் பண்ணணும்னா இந்த ஸ்டெப் ஒன்று எடுத்துக்கலாம். E1க்கு L1 கண்டுபிடிச்சோமா, E2க்கு L1 கண்டுபிடிச்சோமா, இந்த மாதிரி ஒரு 4-5 ரீடிங் எடுத்துகிட்டு அதுக்கு நம்ம ஆவரேஜ் எடுத்தோம்னா E1 by E2 ரேஷியோ கிடச்சிடும். E1 by E2 is equal to L1 by L2. அப்போ L1 by L2 டிவைட் பண்ணால், இந்த ரெண்டு வேல்யூ டிவைட் பண்ணால் we get the ratio of E1 by E2. that is the comparison. ஸோ அப்போ பொட்டன்ஷியோமீட்டரை யூஸ் பண்ணி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணலாம், EMF-ஐ மெஷர் பண்ணலாம், ஆஸ் வெல் அஸ் இந்த வார்த்தைக்கு நான் அர்த்தம் சொல்கிறேன், ஆஸ் வெல் அஸ் E1 by E2 ரெண்டு EMF-ஐ கம்பேரும் பண்ணலாம். இந்த ரெண்டு EMF-ஐ கம்பேர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஸ்பெஷலைஸ்டு ஸ்விட்ச் தான் DP/DT ஸ்விட்ச், டபுள் போல் டபுள் த்ரோ ஸ்விட்ச், 6-way key. இது இல்லைனா என்ன சார் பண்ணுறது? ஒன்றும் இல்லை. இதோட ஒர்க் என்ன அப்படின்னா, ஒரே நேரத்தில் செல் 1ஐயும் செல் 2ஐயும் DP/DT ஸ்விட்சில் கனெக்ட் பண்ணிட்டு டெர்மினலை மூவ் பண்ணி E1 இன்க்ளூட் பண்ணிட்டு E2 எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம், அடுத்து E2 இன்க்ளூட் பண்ணி E1 எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம். சரியா, இது ஒருவேளை இந்த DP/DT ஸ்விட்ச் அவைலபிள் இல்லைனா என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு செல்லை கனெக்ட் பண்ணி ரீடிங் நோட் பண்ணிட்டு அடுத்து இந்த செல்லை ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் E2-வை கனெக்ட் பண்ணி ரீடிங் எடுக்கணும். அவ்வளோதான் விஷயம். E1-ஐ மட்டும் கனெக்ட் பண்ணுறீங்க, ரீடிங் எடுக்கிறீங்க L1, அப்புறம் E1-ஐ ரிமூவ் பண்ணிட்டு E2-வை இன்க்ளூட் பண்ணிட்டு L2 பேலன்சிங் லென்த் எடுக்கிறீங்க, அவ்வளோதான். ஸோ இது ரெண்டும் ஒரே நேரத்தில் கனெக்ட் பண்ணி நம்மளோட வேலை ஈஸியாகிறது தான் இந்த DP/DT ஸ்விட்சோட ஒர்க். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட். இப்போ இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும். என்ன சார் அப்படின்னா, வாட் இஸ் த டாபிக் ஆஃப் த கொஷின்? பொட்டன்ஷியோமீட்டர் மெஷரிங் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், பட் யூ ஆர் மெஷரிங் த EMF. என்ன சார் EMF கண்டுபிடிச்சிருக்கீங்க, ஆனால் இங்கே மெஷரிங் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு போட்டிருக்கீங்களே, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. அப்படின்னா இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. Potentiometer is an accurate instrument used to find the potential difference. Most sensitive and accurate instrument. பொட்டன்ஷியோமீட்டரில் தான் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை நம்ம துல்லியமாக கணக்கிட முடியும். ரொம்ப அக்யூரேட்டாக நம்மளால் கணக்கிட முடியும் அப்படின்னா தட் இஸ் பொட்டன்ஷியோமீட்டர். ஏன் சார் வோல்ட்மீட்டர் இருக்குல்ல? கொஷின் வோல்ட்மீட்டர் இஸ் ஆல்சோ an instrument used to find the potential difference படிச்சிருக்கோம், 10th லெவலில் அதை படிச்சிருக்கோம். ஆனால் பொட்டன்ஷியோமீட்டர் தான் எக்ஸாக்டாக சூப்பராக நமக்கு அக்யூரேட் வேல்யூவை, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸோட அக்யூரேட்டை கொடுக்கக்கூடியது பொட்டன்ஷியோமீட்டர் தான். அது ஏன்றதே இப்போ நம்ம சொல்லி தரப்போகிறோம். என்ன சார் அப்படின்னா, செல்ஸ் டாபிக் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், தெரிலனா அந்த வீடியோவை பாருங்கள். E = V+IRனு ஒரு எக்ஸ்பிரஷன் வந்திருக்கும். Eன்றது EMF, Vன்றது டெர்மினல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், I இஸ் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த சர்க்யூட், R இஸ் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதை பாருங்கள். இதில் திஸ் இஸ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், டெர்மினல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இல்லையா, ரைட். இப்போ ஒரு வோல்ட்மீட்டரை நீங்கள் கனெக்ட் பண்ணி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணணும்னு ட்ரை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வோல்ட்மீட்டர் இஸ் கனெக்டட் அக்ராஸ் த செல், இட் டேக்ஸ் சம் அமௌண்ட் ஆஃப் நெக்லிஜிபிள் ஆர் ஃபீபிள் கரண்ட். வோல்ட்மீட்டரை கொண்டு வந்து நீங்கள் சர்க்யூட்டில் ஒரு செல்லில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா, ஒரு செல்லில் கொண்டு வந்து வோல்ட்மீட்டரை கனெக்ட் பண்ணுறீங்க, ஒரு செல்லில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி போட்டுக்கலாமா, உங்களுக்கு புரியறதுக்காக வோல்ட்மீட்டர் இப்படி நான் கனெக்ட் பண்ணுறேன் சார், ப்ளஸ் மைனஸ், இது எவ்வளோ வோல்டேஜ்னு காமிச்சிட்டுல சார் அப்படின்னா காமிக்கும், ஆனால் அதில் சின்ன வேரியேஷன் இருக்கும். என்ன ரீசன்னா, இந்த வோல்ட்மீட்டர் ஒர்க் ஆகணும் அப்படின்னா இட் நீட்ஸ் சம் கரண்ட். அஃப்கோர்ஸ் இட் ஹேஸ் இன்ஃபைனட் ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும், இன்ஃபைனட்டாகலாம் இருக்க முடியாது. ஐடியல் வோல்ட்மீட்டர் தான் நம்ம படிப்போம், ஓகேவா? ஸோ அப்போ ஒரு ஐடியல் வோல்ட்மீட்டருக்கு இன்ஃபைனட் ரெசிஸ்டன்ஸ்னு படிப்போம். பட் ப்ராக்டிக்கலி வோல்ட்மீட்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும், பட் கொஞ்சம் நெக்லிஜிபிள் கரண்ட் இதுக்குள்ளே பாஸ் ஆகும். அப்போ கரண்ட்டுக்கு சம் வேல்யூ இருக்குது. அக்கார்டிங் டு திஸ் எக்ஸ்பிரஷன் கரண்ட்டுக்கு சம் வேல்யூ இருக்குது. அப்போ கரண்ட்டுக்கு சம் வேல்யூ இருக்குது அப்படின்னா ஒரு டெர்மினல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கூட கரண்ட் இன்ட்டு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் ஆகுது. அப்படி ஆட் ஆச்சுன்னா ஈயோட வேல்யூ டெர்மினல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை விட அதிகமாகத்தான் இருக்கும் ஆல்வேஸ். எப்போ? when the current is flowing through the circuit. The terminal potential difference is always less than the EMF because some current is flowing through the circuit. சர்க்யூட்டில் கரண்ட் பாஸ் ஆகுது சார்,
அப்போ கரண்ட் இன்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் போடும்போது இங்கே ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த வேல்யூ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் டெர்மினல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸோட ஆட் ஆகும்பொழுது இஎம்எஃப் கிரேட்டர் வேல்யூ ஆகிடும். எதை விட? டெர்மினல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை விட. சரியா? ஸோ அப்போ இந்த வோல்ட்மீட்டரை வச்சு நம்ம மெஷர் பண்ணினாலும் it shows what? Only the terminal potential difference which is not accurate value. இது அக்யூரேட்டாக கொடுக்காது. ஏன்னா இதில் கரண்ட் பாஸ் ஆகிறதுனால அந்த இஎம்எஃப் விட கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்கும். ஸோ வோல்ட்மீட்டர் யூஸ் பண்ணி நம்ம டெர்மினல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணிக்கலாம். பட் அக்யூரேட்டாக இருக்குமா அப்படின்றத சொல்ல முடியும். பட் இந்த கேஸில் பாருங்கள், இந்த கேஸோட ஸ்பெஷாலிட்டி பாருங்கள். பொட்டன்ஷியோமீட்டரோட ஸ்பெஷாலிட்டி என்ன? பேலன்சிங் பிரின்சிபல். பேலன்சிங் பிரின்சிபல்னால் கரண்ட் பாஸ் ஆகாது சார். அப்போ கரண்ட் பாஸ் ஆகலை அப்படின்னா I is equal to 0. இந்த எக்ஸ்பிரஷன் என்ன ஆகும்? E is equal to V. Here the potential difference is equal to the EMF. EMF எவ்வளவோ அதுவும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் சமமாக இருக்கும். பிகாஸ் the current is 0. This is the only instrument which can measure potential difference accurately because there is no current flows through it. Current flow ஆனிச்சுன்னா உங்களுக்கு இந்த கேஸ் EMF is greater, terminal potential difference is lesser when compared to EMF. But here both are equal. அப்போ இந்த இடத்துல அதனால தான் நான் சொன்னேன் இதை இஎம்எஃப்னு சொல்லலாம், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த இடத்துல நம்ம மெஷர் பண்ணுறது இஎம்எஃப் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிகாஸ் த கரண்ட் இஸ் 0. ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஹெட்டிங்கை நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கலாம். பொட்டன்ஷியோமீட்டர் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். எப்போ E ஈக்குவல் டு Vன்ற ஒரு கண்டிஷனை உருவாக்குது. ஏன் உருவாக்குது? பிகாஸ் கரண்ட் அங்கே பாஸ் ஆகலை, 0 கரண்ட். அப்போ இதை நீங்கள் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னே சொல்லலாம். இயர் E1 இஸ் செட் டு பி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிகாஸ் E ஈக்குவல் டு V. ஸோ அப்போ இப்போ நம்மக்கிட்ட 2 இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, பொட்டன்ஷியோமீட்டர், வோல்ட்மீட்டர். ரெண்டை வச்சுமே நம்ம பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணலாம். பட் பொட்டன்ஷியோமீட்டர் கிவ்ஸ் மோர் அக்யூரேட் வேல்யூ. ரொம்ப சூப்பரான ஒரு அக்யூரேட்டான வேல்யூ கொடுக்குறது பொட்டன்ஷியோமீட்டர் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் கரண்ட்டு பாஸ் ஆகலை, நில் கரண்ட், 0 கரண்ட். பட் வோல்ட்மீட்டரில் கொஞ்சம் கரண்ட்டு பாஸ் ஆகிற காரணத்தினால அதில் டெர்மினல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணலாம். பட் கொஞ்சம் வேல்யூ இட் இஸ் லெஸ் தென் த இஎம்எஃப் ஆஃப் த செல்லாக இருக்கும். அப்போ அக்யூரசி குறையும். ஓகேவா? குட். இதை நீங்கள் தெரிஞ்சுங்க. செகண்ட் திங், பொட்டன்ஷியோமீட்டருக்கு வேறு என்ன சார் அப்ளிகேஷன்? மெஷரிங் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், கம்பேரிசன் ஆஃப் இஎம்எஃப். தென் நெக்ஸ்ட் டு ஃபைண்ட் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல் ஆல்சோ. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸையும் கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். அதை கம்பல்சரி பாருங்கள், டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நடுவில் பொட்டன்ஷியோமீட்டரை யூஸ் பண்ணி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. குட். எந்தெந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, யூ கேன் மெஷர் எனி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் எங்கேனாலும் நீங்கள் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், சார் என்னோட ரைட் ஹேண்டுக்கும் லெஃப்ட் ஹேண்டுக்கும் நடுவில் உள்ள பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ண முடியுமா? டெஃபினட்டாக மெஷர் பண்ணலாம். பிகாஸ் நம்மளோட ரைட் ஹேண்டில் கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா அது லெஃப்ட் ஹேண்டுக்கு வராமலாம் போகும். ஏன் ரைட் ஹேண்ட்லேருந்து லெஃப்ட் ஹேண்டுக்கு ஏன் சார் கரண்ட் பாஸ் ஆகுது? பிகாஸ் தேர் இஸ் சம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். நம்ம உடம்புல பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கிற காரணத்தினால தான் கரண்ட் பாஸ் ஆகுது. ஸோ அப்போ ரைட் ஹேண்டுக்கும் லெஃப்ட் ஹேண்டுக்கும் நடுவில் உள்ள பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை கூட நீங்கள் பொட்டன்ஷியோமீட்டர் வச்சு மெஷர் பண்ண முடியும். எங்கே சார் கனெக்ட் பண்ணோம்? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த ஏலேருந்து வரக்கூடிய ஒரு வயரை இதை ரைட் ஹேண்டுக்கு கொடுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ரைட் ஹேண்டில் ஒரு கனெக்ஷனை கொடுங்க. கனெக்ஷன் மீன்ஸ் ஒரு ஒயர் எடுத்து ரைட் ஹேண்ட்லேயும் இன்னொரு ஒயர் எடுத்து லெஃப்ட் ஹேண்ட்லேயும் கனெக்ட் பண்ணி அதை நேராக கேல்வனோமீட்டர் கொடுத்துருங்க. சரியா? இப்போ திஸ் இஸ் ரைட் ஹேண்ட், திஸ் இஸ் லெஃப்ட் ஹேண்ட். இதில் ரைட் ஹேண்டில் ஒரு ஃபிங்கர், இது லெஃப்ட் ஹேண்டில் ஒரு ஃபிங்கர். ஸோ இது ரெண்டுக்கு நடுவில் டெஃபினட்டாக பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால தான் நம்ம உடம்புல கரண்ட் பாஸ் ஆகுது. அது ஒன்று போதும் ப்ரூஃப்க்கு, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குன்ற ப்ரூஃப்க்கு. ஸோ கேல்வனோமீட்டர், ஜாக்கி. ஓகே, இப்போ நீங்கள் செக் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள். இது நீங்கள் யாரும் ட்ரை பண்ண வேணாம், நான் சொல்கிறேன். இட் இஸ் ஒன்லி ஃபார் எக்ஸாம்பிள், புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ அங்கே கூட உங்களால் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ நமக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். கேல்வனோமீட்டர் ஷோஸ் டிஃப்ளெக்ஷன் பை மெஷரிங், பை அட்ஜஸ்டிங் த ஜாக்கி, searching the balancing point, we get the balancing point and we make use of this formula. So இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி E1 is equal to rho into L1 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சரி, அதே மாதிரி இன்னொரு செல் வச்சு கனெக்ட் பண்ணி பண்ணலாம். ஓகே, குட். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னது, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ரைட். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, பொட்டன்ஷியோமீட்டர்னால் என்ன, அதோட அப்ளிகேஷன் என்ன, 2 பார்த்துருக்கோம். மெஷரிங் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், கம்பேரிசன் ஆஃப் EMF, அதோட பிரின்சிபல் எப்படின்ற ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் கொடுத்தேன் நான். இதை எப்படி இங்கே யூஸ் பண்ணுறோன்னு புரிஞ்சுக்கங்க. கம்பேர் பண்ணும்பொழுது இஎம்எஃப்பை கம்பேர் பண்ணுறதுக்கும்
மெஷர் பண்ணுறதுக்கும் நம்ம ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்விட்ச் யூஸ் பண்ணலாம், டிபிடிடி ஸ்விட்ச். அது ஞாபகம் வச்சுங்க. இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் ஞாபகம் வச்சுங்க. E1/E2 = L1/L2. இப்போ E2 நோன் குவான்டிட்டியாக இருந்தால் we get easily E1. அதுக்கு அடுத்தது வோல்ட் மீட்டருக்கும் பொட்டன்ஷியோமீட்டருக்கும் நடுவில் என்ன தொடர்பு, விச் இஸ் மோர் அக்யூரேட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது டிபெண்ட்டாக கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போனாலும் எக்ஸாமில் எப்படி கொஷின் கேட்டாலும் அட்டன் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவும் பாருங்கள். தேங்க்யூ.